மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு சாங்குக்கு அதே சாங்குக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக, அதுவும் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு லிரிக்ஸ் டைப்பில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு தேவையானது இமேஜ் தான். இப்போ இதில் நான் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான், இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாங்கும் இருக்கும். ஸோ நான் அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் இமேஜை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த இமேஜை எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு என்னென்ன எடிட்லாம் வேணுமோ, ஸோ அது எல்லாத்தையும் எப்படி ஈஸியாக ஏஐயில் ரெடி பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இமேஜ் நமக்கு ரெடி ஆகிடுச்சா, இதிலேருந்து இந்த பேக்ரவுண்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பிஎன்ஜியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒரு சில லிரிக்ஸ் வந்து நமக்கு பேக்கில் போகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நமக்கு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கடுத்து இதை வச்சு எப்படி வீடியோவை ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. இப்போ ஃபஸ்ட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஆப்குள்ளே இன்புட் ஆயிரும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட், அதாவது இந்த வீடியோவில் நான் வந்து தமிழ் லிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இல்லை தமிழ் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க தமிழ் ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க தமிழ் ஃபாண்டோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதை நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் இன்புட் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டுமே போதும். ஈஸியாக வந்து அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமே முடிஞ்சு. இனி வீடியோவாக எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. அதுக்கு கரெக்டாக என்ன பண்ணால் அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. கரெக்டாக 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஒரிஜினல் இமேஜ் இருப்பதில் அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்போ நம்ம 3D வீடியோ ரெடி பண்ணாலுமே அந்த இமேஜ் ஆட் பண்ணோன்னா அதில் ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். அந்த எஃபெக்ட்டை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க எஃபெக்ட் போயிட்டு இந்த ஆட் எஃபெக்ட் அப்படின்றல போயிட்டு இதில் வந்து இந்த டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கு பதில் அதை வந்து ஆட் பண்ணிட்டு இதில் இந்த கீழே இருக்க மிரரை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வீடியோவில் அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சா. இதை வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வர போய் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இழுத்துக்குங்க. இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை ஒரு இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே, அப்போ தான் அந்த லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு நம்மளோட இமேஜுக்கு மேலே தெரியும். இந்த 3D ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமரா ஆப்ஷன் அதுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு பேக்கில் இருக்கட்டும். ஏன்னா இதில் வந்து நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் போகும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி கரெக்டாக இழுத்து வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம மேலே வந்து பிஎன்ஜி ஆட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அதை அந்த டெக்ஸ்ட்டு கீழே வந்து இழுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு 3D அந்த ஃபஸ்ட்டு இருக்க கேமரா வந்து முடிஞ்சு ரெண்டாவது இருக்க கேமரா வந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக அந்த 12.8 செகண்டில் அந்த இடத்துல அந்த இமேஜை ஃபஸ்ட்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அதாவது கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரி அந்த 3D ஆப்ஷன் கேமராவுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணி அந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அதுக்கு கீழே கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜெலாம் கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த இமேஜை அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த 3D ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் கரெக்டாக லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டெக்ஸ்ட் இருக்கா, இதில் இந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு 2 டெக்ஸ்ட்டில் அந்த டெக்ஸ்ட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, கீழே அந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்கோன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்கிற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் செட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்தடுத்து மூவ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த பீட் மார்க்கில் அதுவே கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இதை மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சா. இதே மாதிரி அடுத்து ரெண்டாவது இருக்கிறதுக்கு வாங்க. இந்த இடத்துல வந்துட்டு அதே மாதிரி இமேஜ் டச் பண்ணுறீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல கரெக்டாக அந்த நீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேக்கில் வந்து நம்மளோட ஃபேஸ் இருக்க மாதிரி மட்டும் செட் பண்ணுங்கள். இந்த ஒரு பீட் மார்க்கில் நீங்கள் செட் பண்ணாலே போதும். மீத இருக்க எல்லாத்துலேயுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து இந்த மாதிரி செட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க பிஎன்ஜி இமேஜ் தான் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியிருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ மேலாப்பில் இருக்க இமேஜை டச் பண்ணி அந்த கலர் அண்ட் ஃபில் போயிட்டு இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு
இதில் இப்போ நாம கட் பண்ணி வச்சிருக்க இப்போ இந்த ஒரிஜினல் இமேஜ்லேருந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தீங்கன்னா போதும் ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜி கீழே கொண்டுட்டு போனீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட், அதாவது நம்மளோட இமேஜுக்கு பேக்கில் வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து போகிற மாதிரி போயிடும். ஸோ அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது நம்மளோட ஃபேஸை வந்து மறைக்குதான்னு பாருங்கள். ஸோ வேறு எங்கேயுமே இல்லை, மற்ற இடம் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து மறைக்குது பார்த்தீங்களா நம்மளோட ஃபேஸை. ஸோ அதனால் அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜி இமேஜ்க்கு பேக்கில் வந்து கொண்டு வந்து செட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பேக்கில் வந்து போயிடும். இப்போ இதையும் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தாச்சா, இதே மாதிரி அடுத்து இந்த சைடு ஸோ அந்த இமேஜை டச் பண்ணுறீங்க, அந்த டூப்ளிகேட் டச் பண்ணுறீங்க, அந்த ரெண்டாவது இருக்க டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில், ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்க அதே பிஎன்ஜி இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நம்ம முன்னே பண்ண மாதிரி தான் இதில் இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கா. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு கீழே கொண்டுட்டு வந்தாலே போதும், வேறு லெவலில் நமக்கு ஈஸியாக வந்து எல்லாமே ஆட் ஆயிரும். ஸோ இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான வீடியோவை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம்ரன்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.